ஆன்மீக உலகம் நேயர்களுக்கு வணக்கம். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரலும் தீர்த்த யாத்திரை, ஸ்தல யாத்திரை அப்படின்னெல்லாம் வார்த்தைகளை குறிப்பிடுவாங்க. அதாவது காசி, ராமேஸ்வரம் எல்லாம் சென்று வருவாங்க. இங்கிருந்து நம்ம காசிக்கு போகிறதும், காசியில் இருக்கிறவங்க ராமேஸ்வரம் வர்றதும் காலங்காலமாக நடந்துக்கிட்டு வர்ற ஒரு நிகழ்ச்சி ஆகும். காரணம் என்னன்னா, இங்கெல்லாம் போனால் நம்மளுடைய பாவங்கள் குறையும், புண்ணியங்கள் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இன்னும் அந்த காலத்தில் எப்படின்னா, இங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து கடல் மணலை எடுத்து மூட்டை கட்டிக்கிட்டு போய் காசியில் அதை கரைச்சிட்டு அங்கே கங்கையில் மூழ்கிட்டு அங்கே கங்கை நீரை எடுத்துக்கிட்டு மீண்டும் ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாதீஸ்வரருக்கு அங்கே கங்கா தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணுவாங்களாம். இதுதான் நடைமுறை ஐதீகமாக இருந்தது ஒரு காலத்தில். காரணம் என்ன? ஒரு கோயிலுக்கும் ஒரு சிறப்பை சொல்லி வைத்திருக்கிறாங்க. இந்த ரெண்டு இல்லாமல் அந்த காலத்திலிருந்தே ஒரு கோயிலுக்கும் ஒரு சிறப்பு. இங்கே போனால் கல்யாணம் நடக்கும், இங்கே போனால் கடன் தீரும், இங்கே போனால் சனி பகவானுடைய பிரச்சனை பாதிப்பு இருக்காது, இங்கே இந்த இடத்துக்கு போனால் இந்த குபேர கோயில் செல்வத்தை கொடுக்கும் அப்படின்றது இன்னைக்கு எப்படி இருக்குதோ இதே நம்பிக்கைகள் அந்த காலத்துலேயும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் அதை நம்பிக்கையாக எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருந்தாங்க. என்ன ஒரு வித்தியாசம்னா, இப்போ டூர் பேக்கேஜ் இருக்குது. எந்த கோயிலாக இருந்தாலும், அதாவது ராமேஸ்வரத்துலேருந்து காசிக்கு போகிறதுக்கே 2 நாளில் போய் சேர்ந்துடலாம். விமானத்தில் ஏறினா ஒரே நாளில் போகலாம் வாரணாசி. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, நடந்து தான் போவாங்க. நடந்து போகணும், கால்நடையாக போகணும், பல மாதக்கணக்கு வருஷக்கணக்கு ஆகும் போய் திரும்பி வர்றதுக்கு. அதுக்கு முன்னாடி அது போகிறவங்க திரும்பி வருவாங்களான்னு கேரண்டி இல்லை. அதனால் அவர் உயிரோடு இருக்கும்போதே இறந்த பிறகு செய்ய வேண்டிய சடங்குகளை இப்போயே செய்திடலான்றதுக்கு அடிப்படையில் தான் வாய்க்கரிசி போட்டு அனுப்புவாங்க. இதற்கு ஒரு காரணமும் உண்டு. இப்போ இருக்கிற மாதிரி ஒரு சாலை வசதிகள், போலீஸ் ஸ்டேஷன், போக்குவரத்து இதெல்லாம் கிடையாது. கால்நடையாக இருந்தாலும் காட்டு வழி பல இடங்களில் போய் ஆகணும். அந்த காட்டில் என்ன ஆபத்து காத்திருக்குமோ, என்ன துஷ்ட மிருகம் இருக்குமோ தெரியாது. வேற வழி இல்லை, அதை கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். காட்டிலேயே இரவு தங்கும்படியான ஒரு சூழ்நிலையும் வரலாம். அப்போ அவருக்கு எந்த ஆபத்து வருமோ தெரியாது. அப்படின்ற அடிப்படையில இந்த வாய்க்கரிசி போடுதல்ன்றது செய்தாங்க. இதை தவிர புண்ணியம் கிடைக்குதோ, நம்ம கர்மா குறையுதோ இல்லையோ, இதை தவிர வேறு ஒரு காரணம் உண்டு. இங்கிருந்து தமிழ்நாட்டிலேருந்து போனோம்னா தெலுங்கு தேசம் வருது, அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போனோம்னா கர்நாடகம் வருது, அப்புறம் மும்பை வருது. இப்படி ஒரு மாநிலமும் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டாலும் பிரிக்கப்படாத காலத்திலேயே அந்தந்த வட்டார வழக்கு மொழிகள், அவங்களுடைய கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு அந்த பாத யாத்திரை போகிறவங்களுக்கு ஒரு கிடைக்கும். இதனால் ஒற்றுமை உண்டாகும். உங்களுடைய வீட்டுக்கு நான் தங்கினா உங்களுடைய பழக்க வழக்கங்கள் என நான் அறிந்து கொள்ள முடியும். தங்கிறதுனா ஒரு நாளில் கிளம்ப முடியாது. ஒரு வாரம் 10 நாள் தங்கி இளைப்பாரி செல்லும் போது உங்களுடைய விருந்து உபசாரத்தினால் ஏற்படும் ஒரு நட்பு, உங்கள் கலாச்சாரத்தை அறியும் போது நாங்கள் தமிழ் கலாச்சாரத்தை உங்களுக்கு சொல்லுவோம். எங்கள் ஊரில் இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், சமையல் இப்படி நடக்கும், எல்லாமே ஒன்றுக்கொன்று தெரிந்து கொள்ளும் ஒரு கலாச்சார பரிவர்த்தனையாகவும் இந்த பாத யாத்திரைகள், ஸ்தல யாத்திரைகள் இருந்தது. இப்படியெல்லாம் போய் இறைவனை காண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இல்லை, காண முடியாது அப்படின்னு பாம்பாட்டி சித்தர் சொல்கிறார். காடு மலை நதி பதி காசி முதலாய் கால் கடுக்க ஓடி பலன் காணலாகுமோ, வீடு பெறும் வழிநிலை மேவிக் கொள்ளவே வேதாந்த துறையினின்று ஆடாய் பாம்பே என்று அவர் பாடியிருக்கிறார். அதாவது காடு மலை நதி பதி கோயில் குளம் இங்கெல்லாம் போய் சுற்றி வந்ததுனால ஏதாவது பலன் இருக்குமோ, பலன் தேடுகிறாயே கிடைக்கிறதா, காடு மலை நதிபதி காசி முதலாய் கால் கடுக்க ஓடி பலன் காணலாகுமோ, வீடு பெறும் வழிநிலை மேவிக் கொள்ளவே, மோட்சத்தை அடையும் வழிமுறையை தேட வேண்டுமானால் வேதாந்த துறை, வேதாந்தம் என்று சொல்லப்படுகின்ற ஆன்மீக துறையில் ஈடுபட்டு அதை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆடாய் பாம்பே அப்படின்றார். வேதாந்தம்னா என்ன? அந்த இடத்துல தான் அவருக்கு முரண்படுகிறார். பொதுவாக சித்தர்கள் இந்த வேதங்களை புறக்கணிங்க, அது வேண்டாம், இது செய்யாதீங்க, அதை செய்யாதீங்கன்னால தான்
பாடுறாங்க. அதாவது நடைமுறை உலகியல் வாழ்க்கையிலிருந்து பாமர மக்களுடைய பழக்க வழக்கங்களிலிருந்து முற்றிலும் அவங்களுடைய சிஸ்டமே வேறுபட்டதா இருக்குது. அது அவங்க இருக்கக்கூடிய நிலை. இது நம்ம இருக்கக்கூடிய நிலைக்கு நம்ம தினம் கோயிலுக்கு போறது சுத்துறது இதுதான் நமக்கு தெரியும். அவங்க நினைத்தால் தியானத்துல இறைவனோட பேசுபவங்க. அவங்க இந்த சூழ்நிலையில வேதம்னா என்ன, வேதாந்தம்னா அவர் என்ன சொல்றார், வேதாந்தம் எதுக்கு தெரிந்து கொள்ள சொல்கிறார் என்று ஒரு கேள்வி வருகிறது. ஒரு பக்கம் இல்லை வேண்டான்னு மறுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வேதாந்த துறையிலிருந்து ஆடாய் பாம்பேன்னு பாடினா எதை எடுத்துக்கொள்வது அப்படின்னும் போது அதுக்கே ஒரு விளக்கம் சொல்றாரு இன்னொரு பாட்டு மூலமா. எள்ளளவும் அன்பகத்தில் இல்லாதோர் முக்தி எய்துவது தொல்லுலகில் இல்லை. எனவே கள்ளப்புலன் கட்டறுத்து காலகாலனை கண்டு தொழுதே கழித்து ஆடாய் பாம்பே. ஆன்மீகத்தின் அடிப்படை அன்பு. எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா மனிதர்களிடத்திலும் அவங்க எந்த குணம் உடையவர்களாக இருந்தாலும், நம்மிடமே முரட்டுத்தனமாக நடந்து கொண்டிருந்தாலும் அவனிடத்தில் அன்பு காட்டுவதுதான் ஆன்மீகத்தின் அடிப்படை. எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, அதற்காக புலி பாய்ஞ்சு வருதுன்னும் போது போய் தட்டி கொடுக்க முடியாது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும், ஆனால் அன்போடு இருக்கணும். அப்படின்றது தான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. அதாவது அன்பு இல்லாதவன் செயல்களிலும் அன்பு இருக்காது, செயல்களிலும் முரட்டுத்தனம் இருக்கும். மற்றவங்களுக்கு துன்பம் நேரும் காரியங்களை செய்வார்கள். அந்த இரக்க உணர்ச்சி வெளிப்படாது. மனம் நிறைய அன்பு இருந்தால் செயல்களிலும் அது வெளிப்படும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிற இரக்க உணர்ச்சி வெளிப்படும். ஆனால் அந்த அன்பு இல்லாமல் ரொம்ப கடுமையான மனதினராக இருந்தால் மற்றவங்களுடைய துன்பத்தை கண்டு மேலும் சிரிக்கிறது மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்கு இரக்கம் இல்லாமல் துன்பம் கொடுக்கிற மனோநிலை அவங்கள்ட்ட இருக்கும். இது ஆன்மீகத்துக்கு அடிப்படை இல்லை. அதே சமயத்தில் எல்லோரிடம் இரக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு பற்று இல்லாமல், உலக பந்த பாசங்களில் பற்று இல்லாமல் தாமரை இலை தண்ணீர் போல் வாழ்ந்து கொண்டு இருப்பதுதான் வேதாந்தம் என்கிறார் பாம்பாட்டி சித்தர். புராண இதிகாசங்களை படித்து வேத நூல்களை படித்து அறிவதில்லை. நடைமுறையில் அன்போடு வாழுங்கள். தீர்த்த யாத்திரை போறேன்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் அலையாதீங்க. உங்களை சுற்றி இருக்க சக மனிதர்களை நேசியுங்கள், அன்போடு வாழுங்கள் என்பதுதான் இதனுடைய அடிப்படை தத்துவம். இந்த 2 பாடல்கள் மூலம் பாம்பாட்டி சித்தர் நமக்கு விளக்கும் கருத்து என்னன்னு சுருக்கமா பாத்தீங்கன்னா, கோயில் கோயிலா அலையாதீங்க, தேசம் நாடு நாடா ஓடாதீங்க, அங்கேயும் இங்கேயும் போய் அந்த தீர்த்தம் இந்த தீர்த்தம்னு குளிச்சு அலையாதீங்க, அது போங்க. ஆனால் வாழ்க்கை முறையில நீங்க அன்போடு வாழுங்கள், மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கும்படி வாழுங்க. உங்க வாழ்க்கை முறையும் செயல்களையும் மாற்றிக்கொள்ளுங்கள். அதன் மூலமே இறைவனை காணலாம். தன்னலம் இல்லாமல் வாழுங்கள். ஐம்புல ஆசைகளை குறைத்து கொள்ளுங்கள். சம்பாதிக்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு ஓடாதீங்க. சக மனிதர்களை நேசியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த வாரம் இதை சிந்தித்து கொண்டிருங்கள். இப்போ நம்ம ஸ்தல யாத்திரைக்கு போகிறோம். திருச்சி மாவட்ட கோயில்களை பார்க்கும்போது, திருச்சி என்றால் எல்லாருக்கும் நினைவு வர்றது உச்சி பிள்ளையார் கோயில் தான். அவரை பற்றி பார்க்குறோம். திருச்சி என்றால் மலைக்கோட்டை பிள்ளையார் தான் நமக்கு நினைவுக்கு வருவார். அவரை கஷ்டப்பட்டு மலையேறி தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி மலை அடிவாரத்தில் அதே பிள்ளையார் வேறு பெயரில் இருக்கார். மாணிக்க விநாயகர் கோயில்னு பேர். மாணிக்க விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு தான் மலை ஏறணுன்றது ஐதீகம். இவர் மேற்க பார்த்து உட்கார்ந்துருப்பார். பெரிய பிரம்மாண்டமான விநாயகர், பிரகாசமான மேனி. இதற்கு ஒரு மேற்க பார்த்துருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஒரு புராண கதை ஒன்று உண்டு. சாரமா முனிவர்ன்றவர் ஒரு காலத்துல அங்க நந்தவனம் வச்சு செவ்வந்தி மலரை பயிரிட்டு இறைவனுக்கு பூஜித்து வந்தாராம். அப்போ அங்கிருந்த சிற்றரசனுடைய படை காவலன் இந்த முனிவருக்கு தெரியாம பூக்களை திருடி செல்வது வழக்கம். இதை இவர் அறிந்து கொண்டு போய் ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்றாரு. உன்னுடைய படை வீரனை திருடுகிறான், இதை நீ கண்டிக்கணும். எனக்கு பூஜைக்காக அந்த மலர்களை இந்த செடிகளை வளர்க்கிறேன், அந்த மலர்களை நான் பூஜைக்காக எடுக்கிறேன், இவன் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு போயிடுறான் அப்படின்னும் போது அந்த ராஜா அதை ஒரு பெருசா எடுத்துக்கல. அந்த குற்றச்சாட்டை அவனை கூப்பிட்டு விசாரிக்கவும் இல்லை. இவர் என்ன பண்றாரு, அந்த விநாயகர்கிட்டே சொல்லிடுறார், இந்த மாதிரி நான் சொன்னேன், இந்த ராஜாவை நீ தான் கேட்கணும், எனக்கு என் பேச்சுக்கு அங்கே மதிப்பு இல்லை,
பாரு உனக்கு பூக்களை அர்ச்சிக்கிறதுக்கு பூக்கள் இல்லாம போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நித்தியப்படி காரியங்கள்ல இறங்கிடுறார். ஒரு நாள் அந்த ராஜா வந்து மாணிக்க விநாயகரை தரிசிக்கிறதுக்கு வர்றார். இந்த ராஜா செய்த செயல் தவறு என்பதை உணர்த்துவதற்காக ராஜாவுக்கு பார்க்க விரும்பாம திரும்பிக்கிட்டு முதுகு காட்டினாராம். அதுல இருந்து பர்மனண்டா அப்படியே உட்கார்ந்துட்டாரு அப்படின்றது ஒரு புராண கதை. இன்னைக்குமே வந்து அவருடைய முதுகுக்கு பின்னாடி தான் வந்து துவஜஸ்தம்பம் எல்லாமே இருக்குது. ஓதுவார்கள் பாட்டு பாடும்போது அவர் முதுகு பின்னாடி நின்று தான் பாடுவாங்க. இன்னைக்குமே அது அப்படிதான் நடந்துகிட்டு வருது. இந்த மாணிக்க விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு மேலே ஏறுவோம். மலை மேல உச்சி பிள்ளையார் கோயில் 83 மீட்டர் உயரம், 417 படிகள் கொண்டது. மூச்சு இறைக்க கஷ்டப்பட்டு அங்க போய் நின்று காதாலையும் மூக்காலையும் வாயாலையும் மூச்சு விட்டோம்னா, ஆனா அங்க அடிக்கிற காத்துல இதம் ஏற்பட்டு உடனடியா அந்த களைப்பு பூரா வந்து தீர்ந்து போறது தான் ஒரு அதிசயம். இந்த விநாயகர் ஏன் மலை உச்சிக்கு வந்தாரு, இவருக்கு ஏன் வந்து உச்சி பிள்ளையார்னு பேர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு ஒரு புராண கதை ஒண்ணு இருக்குது. ராமர் வந்து ராவணனோட போரிட்டு அவனை கொன்ற பிறகு ஊருக்கு திரும்பி வருகிறார். திரும்பி ராவண வதம் முடிஞ்ச உடனே விபீஷணன் ராவணனுடைய தம்பி விபீஷணன் ராமனோடு சேர்ந்து வருகிறான். திருச்சி கிட்ட வந்த உடனே ராமர் சொல்றார், நீ ஏன் பின்னாடி ஏன் வர்ற, நீ போய் இலங்கையில ராவணன் இல்லை, அதனால நீ அவன் சார்பில் அவனுக்கு பதிலாக நீ ஆட்சி புரிந்து வர்றதுதான் நல்லது, மக்களுக்கு தர்ம வழியில நன்மைகளை செய்து வா அப்படின்னு சொல்றார். இவன் தயங்குறான், நான் உங்களோட வர்றேன் அப்படின்றான். இல்லை, நீ உன் நாடு உன் மக்கள், நீ போய் அங்க ஆட்சி புரிவது தான் சரியான வழி அப்படின்னும் போது எனக்கு உங்களுடைய நினைவாக ஏதேனும் கொடுங்க, நான் எடுத்துக்கிட்டு போறேன் அப்படின்றார். உடனே ரங்கநாதருடைய பதுமை, அதாவது சிலை ஒன்றை அவங்ககிட்ட கொடுக்கிறாரு ராமபிரான். கொடுத்த உடனே அவனும் பயபக்தியா வாங்கி தலையில வச்சுக்கிறான். இதை கொண்டு போய் அங்க பிரதிஷ்டை பண்ணி பூஜிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இவரே ஒரு மகாவிஷ்ணுனுடைய அவதாரம் தான். இன்னொரு உருவச்சிலையை கொடுக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. அவன் வந்து அதை எடுத்துக்கிட்டு வர்றான். ராவணன் வசித்த வாழ்ந்த இலங்கைக்கு திரும்பி செல்லும் போது வழியில் காவிரி நதி ஓரம் வரும்போது அந்த சூழ்நிலையும் அந்த காற்று அந்த நீரோட்டம் எல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அங்கேயே தண்ணியில குளிச்சுட்டு நித்திய கர்மாக்களை செய்ய விரும்புகிறான் விபீஷணன். ஆனா அவன் தலையில இருந்து கீழே வைக்க விரும்பலை. அது கீழே வைக்கக்கூடாது, ஊருக்கு இலங்கைக்கு போறவர்களும் நம்ம தலையில சுமக்கணும்னு நினைக்கிறான். யாராவது வந்தாங்கன்னா தற்காலிகமாக அவங்க தலையில வச்சு கொஞ்சம் காத்திருக்க சொல்லிட்டு நம்மளுடைய கடமைகளை முடிச்சிடலாமே அப்படின்னு பாக்குறான். இதற்கிடையில ராமர் இப்படி கொடுத்தது தேவர்களுக்கு பிடிக்கல. மகாவிஷ்ணுவை ஒரு அசுரங்கிட்ட ஒப்படைக்கிறதா, அவன் எடுத்துக்கிட்டு போறதா, இது தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே விநாயகர்கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாரு, எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, நீங்க தான் அதை தடுக்கணும் அப்படின்னும் போது விநாயகர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வர்றார். ஒரு சிறுவனாக வேடமிட்டு அந்த விபீஷணன் இருக்கக்கூடிய பகுதியில் அப்படி தற்செயலா கிராஸ் பண்ற மாதிரி வர்றார். இவரை இந்த சிறுவனை கண்ட உடனே விபீஷணனுக்கு சந்தோஷம். தம்பி இங்க வா, இதை கொஞ்ச நேரம் நீ தலையில வச்சிரு, நான் அதுக்குள்ள போய் நீ குடிச்சிட்டு நித்திய கர்மாக்களை முடிச்சிடுறேன் அப்படின் போது சரி அப்படின்னு அதை சுமக்கிறார். அவன் போய் குளிச்சு மூழ்கி எழுந்திருக்கும் போது என்ன பண்ணிட்டாரு, அவனுக்கு தெரியாம தரையில வச்சுட்டு ஆத்து மணல்ல வச்சுட்டு இவர் ஓடி வந்துடுறார். அவன் விரட்டுகிறான். அவனுக்கு பயந்து ஓடுற மாதிரி ஒரு பாவனை பண்ணி மலை உச்சிக்கு வந்து உட்கார்ந்துட்டார் அப்படின்றது ஒரு ஐதீகம். இங்க ரங்கநாதர் அந்த இடத்த விட்டு கிளம்பல, அங்கேயே ஒரு ஆலயம் உண்டாயிடுச்சு. உச்சி பிள்ளையாரும் அங்கேயே நிரந்தரமா தங்கிட்டார். இந்த புராண கதை படி பார்க்கும்போது இந்த இரண்டுமே வந்து காரண காரியத்தோடு தான் நிகழ்த்தப்பட்டது. அந்த வகையில திருச்சிக்கு பெருமை வாய்ந்த 2 இடங்களாக விளங்குகின்றன. திருச்சி போறவங்க இந்த 2 ஸ்தலங்களையும் கண்டிப்பா தரிசனம் பண்ணணும். பல கோடி மக்களை வசீகரித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்தலங்களை பார்க்காம திரும்பி வரக்கூடாது. மீண்டும் அடுத்த எபிசோட்ல வேறு சம்பவத்தோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.